ரெசார்ட் வெப் சீரிஸில் ஒரு ரூம் சர்வீஸில் இருக்கிற பையன் வெற்றியை அவனோட சமையல் இன்ட்ரெஸ்ட் காரணமாக ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான சீஃப் ஷெஃப் நெடுமாறன் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவனுக்கு ஒன் டே ஃபுல்லாக நீ மட்டும்தான் வந்து எல்லா சமையலும் பண்ணணும், அப்படி பண்ணனா உன்னை வந்து இந்த கிச்சன்லேயே ஒரு ஷெஃபை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. இதனால மற்ற ஷெஃப் எல்லாருமே வெற்றி மேலே ரொம்ப பொறாமையில் இருக்காங்க. அவரும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. இப்போது லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுட்டாங்க. இதில் வந்து மொத்தம் 2 வில்லன் இருக்காங்க. ஒன்று வந்து கூட இருக்கிற ஷெஃப் விக்கி. ஒருவேளை அந்த விக்கி கட் பண்ணி விட்டுருக்கலாம், இல்லைன்னா நெடுமாறன் சாரே கட் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா நமக்கு யார் கட் பண்ணி விட்டாங்க அந்த கேஸ் கனெக்ஷனுங்கிறத காட்டலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ரிப்பேர் பண்ண 4 மணி நேரம் ஆகிடும். ஆனால் 2 ஹவர்ஸ்க்குள்ளே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நோ கேஸ் அந்த குக்கிங் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேஸே இல்லாமல் பச்சைப்புளி ரசம், அப்புறமா அவல் ஊற வச்சு அவலில் வந்து தயிர் சாதம், லெமன் ரைஸ் அதெல்லாம் பண்ணி, காய்கறியெல்லாம் வெட்டி அதை சாலட் மாதிரியே பண்ணி அதை பொரியல் பண்ணி, அப்புறம் வேர்க்கடலையை ஊற வச்சு அதை வந்து ஒரு டிஷ் மாதிரி இப்படி பண்ணி அவர் ப்ரெசென்ட் பண்ணி எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவார். டின்னர் பண்ணுறதுக்கு எகெயின் வந்து கேஸ் கனெக்ஷன் திருப்பி வந்துடும். ஸோ ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறது தான், அப்படி தான் கதையை கொண்டு போவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து தோக்குற மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ உங்ககிட்ட 2 கொஸ்டின். ஒன்று வந்து நீங்கள் இந்த கதையை எப்படி கொண்டு போவாங்க, நெக்ஸ்ட் வீக் வெற்றி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா, முடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி போலீஸ் வெப் சீரிஸோட ஸ்டோரியும் இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.